ஐயா தங்கராசு, நீ சாப்பிட்டியா? ஐயா ஐயா கிட்ட போற பேசிக்கலாம். இந்தா என்ன தேய்ச்சி குளிக்கணும் என்ன தேய்ச்சி குளிக்கணும்னு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தல. இந்தா நீயும் ஐயாவும் நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு நாட்டுக்கோளை அடிச்சு சாறு எடுத்து குடிச்சு பொறவே பொறவே ராத்திரிக்கு பொறவே பிறகு என்னதுமா? ஐயா கிட்ட கேளு, கோயில் பட்டிக்கு சினிமா போலாமான்னு. ஐயா ராத்திரிக்கு கோயில் பட்டிக்கு சினிமாவுக்கு போவோமான்னு அம்மா கேட்க சொன்னா. இப்பதான் திருவிழா ஆரம்பிச்சுக்காங்க, போயிடலாம். எவ்வளவு தவி கழுத்துக்கு வந்த கண்டம் காட்டோட போயிருச்சுல, பாத்துக்கலாம். இன்னும் அந்த நேரத்துல காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்க, வயிறு வேற பசிக்கு. எப்பதா தென்னந்தோப்பு வந்து கம்மாக்கரை வரைக்கும் நடந்து போயிட்டு வந்திருக்கேன். கால் வேற வலிக்கு, சோறு வந்து உத்தேசமே இல்லையா? ஆமா, இன்னும் நினைப்புலாம் உட்காந்துட்டு இருக்கிய? நீ உட்கார் ராசா. ஐயா இன்னைக்கு உன் பிறந்த நாள்னு உள்ள வசந்தி உனக்காக பால் பாயசம் காய்ச்சிக்கிட்டு இருக்கா. எங்க 2 பேரும் அடுப்படிக்குள்ள வரக்கூடாதுட்டால. இன்னைக்கு என் மச்சானுக்கு எங்க ஐயாலே சமைச்சு போடுவேன்னு உள்ள தடபடலாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அங்க வாரு. என் பிறந்த நாளைக்கு வேற சமையல் கிடைக்காது உங்களுக்கு. இவன் வெளியில சீனியை கலந்து பாயசம் கொடுப்பா. இன்னைக்கோட பாயசாசம் விட்டுரும் நினைக்கேன். என் பெரிய பேத்தி வெள்ளத்தாய் கைப்பக்குவத்துல சமையல் பழகின என் சின்ன பேத்திக்கு பால் பாயசம் வைக்க தெரியலைன்னா இந்த ஊர்ல வேற எந்த சிறுக்கி மகளுக்கு வைக்க தெரியும்? போன தடவை எங்க அண்ணன் வரும்போது தேன்மணி பால் பாயசம் செஞ்சு கொடுத்து விட்டாலே, அது எப்படி இருந்துச்சு? ஏன் வெட்டிக்கிட்டே இருக்க கத்திரிக்காய? போதும், எடுத்து போய் உள்ள வை போ. அண்ணன் மகளாம் நொன்ன மக. எறும்பு போற ஓட்டை இருந்தா எருமைவே நுழைச்சிருவாளுகளே. எப்படா இடம் கிடைக்கும்னு பேசி வராளே பாரு. யாவா நடந்து ஒரு அழக வயலாட்ட ஜிலுக்கு ஜிலுக்குன்னு பால் பாயசம். ஐயோ பார்க்கும் போதே நல்லா இருக்கே. பால் பாயசம் இருக்குமா? பேசும் மாமன் குடிக்காத. குடிச்சுட்டாலோ சரியா? சூடா இருக்கு. மச்சானுக்குன்னு ஆத்தி ஆத்தியில கொண்டாந்துருப்பா. குடிக்கிற சூடுதான் குடி. குடிக்க குடிக்க குடி. இங்க பாத்தியா பாயசம் நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? நல்லா இருக்குங்க. சீனி போட மறந்துட்டியோ? சரி சரி, ராசா வர்றதுக்குள்ள அதுல கொஞ்சம் சீனி கொண்டு கலந்து. யாருக்கிட்ட இருந்து கருதாசி? வெளியே பேர காணும் பாக்க. பாடி அன்பும் பெரியும் உள்ள தங்கச்சிக்கு அண்ணன் சீனிசாமி தவிர எழுதி கொண்டு என்ன இருக்காக பிறகு? எங்க அண்ணன் உங்க அண்ணாச்சி அமெரிக்காவிலதான் இருக்காரு. அடிக்கடி கடதாசி போடாட்டி என்ன தங்காச்சிக்கு? படி. இங்கு எல்லோரும் சுகமாக இருக்கிறோம். நீயும் மாப்பிள்ளையும் எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருப்பாங்க. இங்கு எனது மகள் தேன்மொழிக்கு பள்ளிக்கூட படிப்பு முடிந்து விட்டது. உன்னை கேட்டுக்கொண்டுதான் காலேஜில் படிக்க வைக்கலாமா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டும். ஏக்கா நீ என்ன காலேஜ பூட்டி சாதிய ஓன் இடுப்புல அதங்க விட்டுருக்க? உங்க அண்ணாச்சி ஒன்னே கேட்கணுங்கிறாரு காலேஜுக்கு. சும்மா தேன்மொழி காலேஜுக்கு போறதாம்மா? ஆமாப்பா. இங்க என்னடா 8, 9 படிச்சு இந்த பீத்து பித்தாளுங்க. போன வாரம் புதுசா 25 ஏக்கர் தென்னந்தோப்பு விலைக்கு வந்திருக்கு. பம்பு செட்டு பெரிய கிணறு எல்லாம் இருக்கு. எப்பத்தா பெரிய கிணறு எல்லாம் இருக்கா? நம்ம ஊர்ல இம்புடு தண்டி கிணறு தானே, அவங்க ஊர்லதான் பெரிய கிணறு. நீ மாப்பிள்ளையிடம் பேசி ஒரு முடிவு எழுதினால் இந்த தோப்பை சுந்தரபாண்டிக்கே எழுதி வைக்கிறேன். எம்மா எம்மா மாமா அந்த தோப்பை என் பேர் எழுதி வைக்கங்கம்மா. இங்க சொத்தே இல்ல பாரு. இன்னுமே சொத்து வாங்கி இழிவி வைக்கிறாங்களாம். இவங்க வேருக்கு ஆடி முடிய போகுது. யார் இல்லன்னா ஆவணி பிறந்ததும் பேச்சுவார்த்தை வைத்துக் கொண்டால் எம்மா அப்படின்னா தேன்மொழிக்கு எனக்கு கல்யாணமே வச்சிருவாங்க. ஆமாத்தா விளக்கு மத்த எடுத்தாலும் இதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணு. நேரத்துக்கு போதும் இல்ல பிள்ளை பசிக்குதுங்க. ஏடு வசந்தி வசந்தி சொன்னா கேளு. வசந்தி வசந்தி பாரு பாரு எவ்வளவு நேரமா கூப்பிட்டு வரேன். என்ன வசதி? அதான் பெரிய தேனரே தோப்பில வச்சிருக்காரு அழகி தேன்மொழி. அவளை போய் கூப்பிட வேண்டியதானே. இதனடா கூட்டா போச்சு. உங்ககிட்ட விளையாட்டுக்குனாலும் இப்படி படிச்சேன். இதுக்கு உடனே குடத்தை தூக்கிட்டு கத்தக்க பத்தக்க ஓடியாந்துட்டிய. இங்க பாரு, இதுல என்ன இருக்கு படிச்சு பாரு. அவசரம் கொடுக்க
இந்தா படித்தா அன்புள்ள தங்கை லட்சுமிக்கு அண்ணன் எழுதி கொண்டது. இப்பவும் நான் 4வது திருமணம் செய்து கொண்டேன். ஆஹா, லெட்டர்ல இல்லாததெல்லாம் படிச்சிருக்கியா? அப்போ உன் மனசுல நான் அழகில்லைங்கிற நினைப்புல வேணா அப்படி என்ன படிச்சிருக்கேன்? என் ராசாத்தி அப்படி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆவாரம் பூவழகே ஆளான தேரழகே பூவாரம் போலழகே ஆதாரம் உன்னழகே. இது வரைக்கும் தாங்கது அவ்வளவுதானே. எங்க அத்தை மக வசந்திய ஆவாரம் பூவழகே ஆடாத தேரழகே பூவாரம் போலழகே ஆதாரம் உன்னழகே. ஒரு நாளும் மச்சாம் பேச்சு மாறாது ஓடை நீருக்கு தண்ணீராகாது. இது எல்லாமே விளையாட்டு போலது போட்டு பூங்குடி தலையாட்டு. ஆவாரம் பூவழகே ஆளாத தேரழகே பூவாரம் போலழகே ஆதாரம் அழகே. மடி மேல அள்ளி வச்சி மாறாப்ப தள்ளி வச்சி நெத்தி பொட்ட மாத்திக்கொள்ள நேரம் வந்தியா அடிக்கிளியே. அடிக்கிளியே கிளி கடிக்கும் கனியே கனி இருக்கும் கொடியே நீ திட்டம் வாழண்டி. நான் ஓடி வந்தான் முசுருக்கு உலவற்றி ஒரு குயில் சிரிக்கிறேன். ஆவாரம் பூவழகே ஆடாத தேரழகே பூவாரம் போலழகே ஆதாரம் அழகே.
கண்டு இப்போ தவிக்கிறேனே தனியான அதுக்குள்ள கல்வெடுத்து நாங்க ஒன்று ரெண்டா பாலம் கட்டி பாலத்தில போற பொண்ணு நாங்க நிக்க வச்சு கண்ணாடி போற முத்து ஊரு போய் நல்லா நெல்லி கஞ்சி கூட்டி போமடா முத்து ஊரு போய் நல்லா நெல்லி கஞ்சி கூட்டி போமடா யாருக்குள்ளே தெரியும் பிரச்சனை பெருசா கையை காட்டுவேன் கோதல் இறங்கிருங்க எந்த சொல்லல வேட்டி எடுத்து கொடுத்துருக்கேன் ஆட்டுக்கறி வேற வேகுது இதெல்லாம் நீ சொல்லணுமாக்கும் அது சரி குலப்பள்ளியில விட்டு போலுக்கல எல்லி களி வரைக்க முடியல அப்ப இறங்கிடுவோம் நான் என் பொண்டாட்டி கூப்பிட வந்திருக்கேன் வெள்ளத்தாய் இங்க இல்ல வெள்ளத்தாய் நான் ரெண்டாவது தாலி கட்டின பொண்டாட்டி முதல் தார வசந்தி இல்ல இருக்கா வர சொல்லுங்க பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லாத பயல்களுக்கெல்லாம் பெரிய வீட்டுல சம்பந்தம் கிடைச்சா ஊர்ல இருக்கிறவளையெல்லாம் பொண்டாட்டின்னு தான் நினைப்பான் இருங்கப்பா இருங்கப்பா ஏப்பா சொல்லல வீரசுந்தர பாண்டி தவிர எவ்வளவு மரியாதையான ஆள் அவரு வீட்டு முன்னால வந்து இப்படி பேசுறது உனக்கே அசிங்கமா இல்ல எதையா அசிங்கம் கட்டின முன்னாடி கூப்பிட வந்துருக்கு அது அசிங்கமா இன்னொருத்த முன்னாடி வீட்டுக்குள்ள வச்சு அப்போ நம்ம சேர்ந்து கூத்தடிக்கிறாங்களே அது அசிங்கமா தானியை கலச்சா சந்தோஷம் வராது மானம் போறதுக்கு வசதி அனுப்பிச்சுக்கலாமா ஆமையா சும்மா தோசம் கழிச்சு வச்சுட்டு நீ பொண்டாட்டி சொல்லுவேன் நாங்களும் அனுப்பிடணும் உனக்கு கோமணம் கட்ட தெரியாத வயசுல நடந்த கதை இது சும்மா நடந்தா நிஜமா நடந்தா நீ பேசக்கூடாது வாய் முடிச்சு கிடல பேசலாம்ல பேசு 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கல்யாணத்துல நாங்களும் இருந்தோம் அதனால பேசுறோம் தலவாழ மரத்துக்கு தாலி கட்டி தோசம் கழிச்சு விட்ட மாதிரி இந்த சின்ன பொண்ணுக்கு தாலி கட்டி தோசம் கழிச்சு விட்டாச்சு அத மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு பொண்ணு கேட்டு வந்தவங்க கிட்ட போய் வசந்தி என் பொண்டாட்டின்னு சொன்னா அது எப்படிப்பா உனக்கே நியாயமா இருக்கா இங்க வசந்திக்கு நான் தாலி கட்டினேன் இல்லையா ஆமா கட்டினேன் ஐயர் மனவர்களுக்கு அந்த மந்தம் சொன்னாரா இல்லையா சொன்னாரு நீங்க எல்லாம் அச்சனை போட்டு 6 நாள் பிரிந்து போல அதெல்லாம் இப்ப யாருப்பா இல்லைன்னு சொன்னா ஆனா வசந்தி கட்டு பொண்டாட்டி இல்லைங்க இங்க பாரு வசந்தி என் பொண்டாட்டி இல்லைன்னா அன்னைக்கு நடந்தது கல்யாணம் இல்லைன்னா நாளைக்கு நீ தாலி கட்டின பொண்டாட்டி வந்து பொண்ணு கேப்ப சரியா நீ மனுஷனா இவன்கிட்ட போய் நியாயம் பேச வந்த மாதிரி நியாயம் பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு வருவானம்ல பொண்ணு கேட்டு அம்மா ஐயா சித்தப்பா வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்காரு வாமா சீக்கிரம் ஓடியா வாயா ஐயா ரெண்டு வீட்டுக்காரங்க பேசாதீங்கப்பா ஆடு மாடுனா பஞ்சாயத்து வச்சு பேசிக்கலாம் அது வாயிலாச்சுல வசந்தி என்ன வாய் பேச தெரியாதவளா அவனே கூட்டு கேட்டா ஞாயிற்று சொல்ல மாட்டா என்னப்பா சொல்லுதியா முக்கையா அந்த பிள்ளைய கூப்பிடு எப்படியா ஒத்த புள்ள கூட்டத்தை பார்த்து பயத்தா ஒளிரட்டா அப்படியெல்லாம் வர மாட்டாயா அக்கா நம்ம நிலைமே போட்டி அக்கா வீதி வரைக்கும் வந்துருச்சு இத்தனை நாள் பயந்துட்டு இருந்ததுக்கு எனக்கு ஒரு நல்ல முடிவாகும் இங்க நீ வெளியே போய் நான் இங்கேயே இருந்துறேன்னு சொல்லு மத்தத அக்கா பாத்துக்கிறேன் அல்லாதம்மா அல்ல தைரியமா இரு வசந்தி ஏத்தா வசந்தி வசந்தி வாமா கேளுங்கய்யா என்ன கேட்கணுமோ கேளுங்க இங்க பாருதாயே மாமனுக்காகவும் பார்க்காத மச்சானுக்காகவும் பார்க்காத இது உன் வாழ்க்கை பிரச்சனை யோசிச்சு எங்க இருக்க போறோம்னு சொல்லு நான் மச்சான் வீட்டுக்கே போறேன் வசந்தி இப்படி எல்லாம் பட்டு படாம பேசாத நறுக்கணும் இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிடுறேன் நீங்க பேசணும்னு சொன்னதுனால இவங்க வாய் மூடிட்டு இருந்த அவளா பார்த்து மச்சான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் யாரும் பேசக்கூடாது ஏன்பா சொல்லல அட என்னையா தொடல கடலை எனக்கு தொழுவத்துக்கு போற கண்ணுக்குட்டியே தொந்தரவு பண்ணிட்டீங்க அட அனுப்புங்க ஐயா இதுக்கு மேல பேசாச்சு வசதியை ஞாபகம் வச்சுக்க ஒன்ன கூப்பிட்டாச்சு கேட்டாச்சு சொல்லியாச்சு அப்ப என்னையா போங்கயா நீ வாமா பயப்படாம சொந்தக்காரங்க நாங்க இருக்கோம்ல ஆமா நீ வசந்தி வசந்தி தாத்தா வசந்தி
ஏமாந்துட்டேனே, ஏமாந்துட்டேன். இங்க பாரு, தெருவுலதான் சொல்ல முடியல, இப்ப சொல்லிட்டேன். அப்படி சொன்னேன், நான் உனக்கு ஏதாவது பண்ணல. இங்க பாரு, நாங்க போய் விடுறதுக்கு நான் படாது பாடுபட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? என்ன பெத்த பாவி, பாவி, பாவி. செத்து போட்ட நாள் இருந்து குத்த வச்ச நாள் இருக்கு குறையில்லாம வளர்த்தேன்னு கண்டாளி படுக்கிற மாய்க்கு பங்குக்கு என்ன மாதிரி வந்துட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? இப்படி செஞ்சுட்டாலே என்ன பெத்த ஆத்தா. ஐயோ ஐயோ, பிச்சை பிடிச்ச மாதிரி நிக்கிறேட்டி. வாய திறந்து பதில் சொல்லிட்டு, வாய திறந்து பதில் சொல்லு. உரிமை கொண்டாடுற மனுஷங்கிட்ட பத்தி வைக்கேன்னு வந்து நிக்கிறியே. வாய விரிச்சிடுவா. அதெல்லாம் ஒண்ணும் தெரியாத வயசுல நடந்துச்சு. அது கல்யாணமும் இல்ல, நான் ஊரை கூட்டுவேன் அப்படின்னு சொல்ல போறேன். இது பாருமா, உனக்கு பிடிக்கோ பிடிக்கலையோ நடந்தது கல்யாணம் தான்மா. சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு அர்த்தமெல்லாம் பண்ணிடாத. நீ இந்த மண்ணுல பிறந்து தெக்கத்தி பொண்ணு கல்யாணத்தையே மண்ணுமா நினைச்சிட்டு கண்டம் கூட சுத்தாத. நானும் ஆம்பளை தானே, ஆனா இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது உன்னை பொண்டாட்டமா நினைச்சிருக்கா? நினைக்கலையே. இல்ல சிலர் விடு. இப்படிப்பட்ட அம்மாஞ்சி பய இந்த தொடர்புக்கு தேவங்கிட்ட அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து விஷமில்லாத மோட்சம் விஷமிக்கிற மோட்சம் நாடகம் ஆடி, எப்படி 10 நிமிஷம் நாடகம் ஆடி எங்கிட்ட என்னோட அடி என்னோட அழுக. நீங்க 10 நிமிஷம் ஆகுதுங்க, நான் யாரு? சொல்லவத்து தேவை தண்ணியிலேயே தரமாக ஆளு. எந்த ஜாதி மாடு எந்த இருக்கு? நீ நம்ம வீட்டுக்கு வந்து என் மூஞ்சில தான் முடிக்காம இரு. ஆனா என்ன மாட்டுக்கார பையன் சொன்ன வீட்டுக்கு மட்டும் போய் இருக்காத. எனக்கு அவமானமா இருக்கு. நான் இவ்வளவு சொல்லியும் அந்த வீட்டுலதான் இருப்பேன்னா, உன் அக்கா அதே வீட்டுக்கு வந்துருவா வாழ வெட்டியா. உன் அக்கா வாழ வெட்டியா வந்தா பரவாயில்ல, அந்த சுந்தரமாண்டி கூட கூட்டெடுக்குன்னு சொன்னா இருக்கே இருக்கு 5000 வருவா அந்த வெட்டியே போடுவேன். செயலுக்கு போனாலும் பரவாயில்ல, உங்களை சேர்ந்து பிறகு இடையே மாட்டினாக்கா நல்ல ஞாபகத்தில் வச்சுக்க.